நான் ஸ்பெஷலாக காட்ட வேணும் என்னென்றால் இது வந்து 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நான் போட்டேன். அப்போ பாருங்க 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் இந்த எங்களோட ஸ்ரீலங்கன் கீரையை உங்களுக்கு ஆச்சுட்டு நீங்கள் 15ஆம் தேதி மட்டில் கூட போட்டுருந்தா நல்ல பெருசாக வளரும். நான் என்னென்றால் இடம் இல்லாதபடியே இதுக்கு போட்டுட்டேன். நான் இங்கே நிலத்தில் போட்டிக்கிறேன். இது வந்து வேறு கீரை, என்ன அந்த லண்டன் கீரை, லண்டனும் வெளிநாட்டு கீரைகள். இப்போ அந்த எங்கட கீரை இல்லை, ஆனால் இது வந்து அந்த குட்டக்கன் போட்டுக்கு நல்லா இருக்கும். அந்த மசியாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் நான் இப்போ காட்டுறேன்னா மீட்ட கீரையும் கிடக்கு. ஏன் காட்டுறேன்னா நீங்கள் நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் கூடி கடைசியில் கூட போடலாம். ஆனால் பாருங்க பின்னுக்கு இந்த பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் இருக்கும். வடிவாக பார்க்க வேணும், ஏன்டா ஆர்கானிக் தானே, மருந்தடிக்காதபடியாக பின்னுக்கு முன்னுக்கு எல்லாம் வடிவாக பாருங்க. அப்போ நீங்களும் இந்த லண்டன் கீரை இது வந்து விண்டர்லையும் வரும் தெரியுமா உங்களுக்கு. நீங்கள் இப்போ கூட போட்டு பாருங்க, நல்ல எட்டு போட்டு நல்ல இது போடுங்க. இதுக்கு போட்டபடி அவ்வளோவா இல்லையோ, இது போட்டு வச்சு விட்டால் இனியும் வருமோ தெரியாது. இதே இந்த கண்ணுக்கு இலையால் கொடுங்கலாம் விண்டர்லே. சரி இங்கே பாருங்க, நான் 2 கீரையும் எடுத்து வடிவாக பாருங்க பின்னுக்கு முன்னுக்கு எல்லாம் பார்த்துட்டு இங்கே பாருங்க. இது நான் 2 இன்ச்சு கருப்போட காய்ச்சி போகிறேன். இங்கே பாருங்க 5ஆவது தரம் இந்த ஒச்சுகாண்டு வச்சு பாருங்க. இந்த வண்டி இவ்வளோ ஒரு சின்ன காயோட கவலை, இப்படி ஒரு சின்ன காய் வந்து போட்டுட்டுது. பரவாயில்ல, இந்த ஒரு வண்டி சரியா. ஓகே, அப்போ என்னண்டா இனி வந்து அது பூ எல்லாம் வந்துட்டு இல்லை. 5ஆவது தரம் நான் பிடுங்குறேன். அப்போ என்ன செய்யுமாண்டா, இந்த இலையெல்லாம் மட்டும் பிடுங்க. ஏனண்டா நீங்கள் வந்து இது நாற்றுக்கு விடாது. என்னண்டா ரொம்ப கஷ்டம். என்னடா இந்த நீங்கள் கண்டோடு எடுப்பீங்கடா, ஒவ்வொரு கணுக்காலுக்குள்ளேயும் பூ இருக்கும். ரொம்ப கஷ்டம். இங்கே வரணும், இதெல்லாம் சமைச்சா மண்டையை வடிக்கும். நீங்கள் கண்ட நெல்லம் தானே, இவ்வளோ கஷ்டம். நான் இந்த இப்போ பின்ன நிறைய கீரை இருந்தபடியே நான் இதைத்தான் என்னண்டா கடைசியாக இது எல்லாத்தையும் என்ன வேறாக கேட்குறீங்க. கீரை நான் எனக்கு ஆர்கானிக் தானே, ஒரு ஆள் 2 பேரை கொடுத்தேன். நான் மற்றும்படி நான் சமைக்கிறது எனக்கு. அப்போ நீங்கள் இப்படி இந்த இலைகளை மட்டும் எடுத்து சமைங்க, இப்படியே எல்லாத்தையும் அப்படியே விடுங்க. சரி, ஓகே. இங்கே பாருங்க, படுத்த வேண்டி நான் பட்டு போச்சு, சும்மா வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்களா, சிறுகிரம் ரொம்ப இருக்குது. அவ்வளோ வடிவான ஒவ்வொரு இருக்குது.